இப்ப வந்து எங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒரு 3 வருஷமா கால்ல வந்து இந்த முட்டியில இருந்து பாதம் வரைக்கும் ரெட் கலர் பேட்சஸ் வந்துரும். பேட்சஸ் மீன்ஸ் வெளியில தொட்டா எல்லாம் ஒண்ணும் சொரசொரப்புலாம் இருக்காது. வெறும் ரெட் கலர் பிளட் கலர்ல அப்படியே பேட்சஸ் பேட்சஸா தெரியும் ஃபுல்லா. அதுக்கு ஸ்கின் டாக்டர்ஸ் கிட்ட அரிப்பெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. வெறுமனே அந்த ரெட் கலர் பேட்சஸ் வந்துரும். அது ஸ்கின் டாக்டர்ஸ் கிட்டலாம் போனா, அவங்க வந்து இந்த சோரியாசிஸ்க்கு குடுக்குற மருந்து சோரிஃபிக்ஸ், அந்த ஆயின்மென்ட் அது இதுன்னு குடுத்துக்கிட்டே இருந்தாங்க. எவ்வளவோ பண்ணி பண்ணி பார்த்தேன் மேம் நானு. எதுவுமே இல்ல. அது எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, அந்த பிளட் சர்க்குலேஷன் அந்த மசில்ஸ்ல சரியா இல்லாம, நர்வ்ஸ்ல சரியா இல்லாததுனால தான் அது வந்ததுன்னு புரிஞ்சுது எனக்கு. அ அதனால என்ன ஆச்சுன்னா, அவருடைய கை விரல்கள், இந்த கட்டை விரல்கள் வந்து சொத்தையா, கருப்பா மாறிட்டு இருந்தது. இப்போ இந்த எலிக்சர் மிக்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சதுல இருந்து, அந்த கால்ல பேட்சஸ் வந்து தன்னால மறைஞ்சிருச்சு. இப்போ ஒரு சின்ன ஒரு பேட்ச் கூட இல்ல கால்ல. கிளீனா இருக்குது. லாஸ்ட் சண்டே தான் மார்னிங் டீ குடிக்கும்போது நான் அவருடைய கால கவனிச்சேன். பார்த்தா என்னங்க இப்ப காணவேல்ல. ஆமா இல்ல அப்டின்னாரு. ஒரு பேட்ச் கூட இல்ல. அடுத்தது என்னன்னா, லாஸ்ட் சண்டே வந்து ஒரு டெஸ்டிமோனியல்ல ஒரு 2 பேர் சொன்னாங்க பார்த்தீங்களா? நகங்கள் சரியாகுதுன்னு. அத கேட்டுட்டு சீக்கிரமா போயிட்டு, "ஏங்க கொஞ்சம் உங்க கைய காமிங்க" அப்டின்னேன். "என்ன?" அப்டின்னாரு. "காமிங்களேன்" அப்டின்னு கை விரல பார்த்தா, அந்த கட்டை விரல்லாம் வெள்ளையா இருக்குது மேம். அவ்வளவு ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு. அப்போ இந்த கால்சியம்க்கு கூட எலும்புகளுக்கு நம்ம பிளட் சர்க்குலேஷன் தேவைப்படுது. அது இல்லாம தான் அது சொத்தையாச்சு. இப்ப எலிக்சர் மிக்ஸ் என்ன ஆச்சுன்னா, அந்த கால்சியம்க்கு பலத்த எலும்புகளுக்கு பலத்த குடுத்து, கால்சியம் ரிச் ஆக்கி விட்டு, அந்த கை விரல்கள் அந்த கை விரல்கள்ல இருக்கிற கருப்பா மாறி இருந்த அந்த நகம் எல்லாமே நல்ல வெள்ளையா, ரோசா செவ 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 செவன்னு ஆயிடுச்சு. இது ரொம்ப பெரிய எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது மேம். இத வந்து நான் உங்களுக்கு டெஸ்டிமோனியல்ல சொல்லணும் அப்படின்னு நெனச்சேன்.